வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி மக்களை ஏமாற்றலாம்னு நினச்ச இந்த சோஃபா மாடல் அரசாங்கத்தை ஒரு 3 கேள்வியில் பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாக தெரிய கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, அமைச்சர் ஏதோ ஸ்லைட்லாம் போட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி காமிச்சிட்டு பேட்டி கொடுக்கும்போது பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. முதல் கேள்வி, அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் இருந்த அரசாங்கம் எந்த திட்டத்திற்கு தேவையில்லாமல் பணத்தை செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டபோது அமைச்சரும் கூட இருந்த அதிகாரிகளும், இல்லை நாங்கள் அப்படி சொல்ல வரல, எந்த திட்டமும் தேவையில்லாத திட்டங்கள்னு நாங்கள் சொல்லலை, இல்லை பணத்தை தேவையில்லாமல் செலவழிச்சாங்கன்னு நாங்கள் சொல்ல வரல, நாங்கள் இருக்கிற நிலைமையை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாளித்து போனாங்க. அடுத்து 2வதாக ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஒவ்வொரு மாநிலமும் இவ்வளவு தான் கடன் வாங்கணும்னு சொல்லி உச்சவரம்பை இந்திய அரசாங்கம் நிர்ணயம் செய்கிறாங்க. அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொன்ன பதில், வரப்பட்ட பதில், இல்லை, அவ்வளவு உச்சபட்ச அளவை தாண்டி இந்திய அரசாங்கம் சொன்ன அந்த அளவை தாண்டி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. 3வதாக அவர் கேட்ட கேள்வி தான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார் பத்திரிகையாளர். அதாவது நீங்கள் மற்ற விஷயங்களில் குஜராத்தோடு ஒப்பிட்டீங்க, மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டீங்க. அதாவது இந்தியாவில் தனிநபர் வருமானம் தமிழ்நாடு தான் முதன்மை இடத்துல இருக்குது. மேலும் பல விஷயங்களில் பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு முன்னிலைமையில் இருக்குது. அப்படி இருந்த போதும் அந்த அரசாங்கத்தை தவிர்த்துட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை செய்வீங்க. அதாவது மாதம் மகளிருக்கு 2500, 6 சிலிண்டரு, எல்லா பஸ்ஸுலேயும் ஃப்ரீ, இது மாதிரியான வாக்குறுதிகளை செய்வீங்கன்னு நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதை எப்போ செய்வீங்க அப்படின்னு கேட்டபோது அதுக்கு முதலமைச்சரோட ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஊசி மூழ்கி பதில் சொல்லிட்டு கடந்து போயிட்டார். இதிலிருந்து மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவாங்க இது என்ன விஷயம், எப்படி நடந்திருக்கு என்னன்றத. தலைவர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நாளே சொன்னார், பணம் இல்லைன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, நிர்வாகத்தில் அதற்கான வழி இருக்குது, வழிமுறைகள் இருக்குது, கண்டுபிடிச்சு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னதை நாங்களும் தலைவருடைய வழியில் வழிமொழிகிறோம். இப்போ தெரிஞ்சிருக்கோம் நமக்கெல்லாம் ஏன் விஜய் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது இல்லை அப்படின்னா, இது மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா உண்மைத்தன்மை வெளிவந்துடும், உண்மை நிலைமை வெளிவந்துடும்ன்றனால தான் பத்திரிகையாளர் சந்திக்கிறத தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி எவ்வளவு நாள் தொடரும்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.